பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜயினுடைய ஆலோசகராக இருக்கிறார். அதற்கு மீறி பிரசாந்த் கிஷோருடன் போட்டி போடக்கூடிய சி ஓட்டர் என்ற ஒரு அமைப்பை விஜய் ஏற்பாடு செய்தாரா, திமுக ஏற்பாடு செய்ததா, இந்தியா டுடே ஏற்பாடு செய்ததா? ஏன் இந்தியா டுடே விஜயினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு அன்று இதை வெளியிடுகிறார்கள்? இந்த கேள்விகளுக்கு விஜய் பதில் சொல்ல வேண்டும். இருப்பினும் அவர்கள் ஒரு பத்திரிகை துறையினுடைய சார்பாக செய்ததால் அதை வரவேற்கிறேன். ஆனால் அதை நான் எதிர்க்கிறேன். காரணம், அவருக்கு தனிப்பட்ட முறையில் சீமானை பத்தி பேசவே இல்லைங்களா? அதுல சீமான் ஒரு ரிகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. சீமான் 6 லட்சம் 7 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. இண்டிபெண்டா போயிருக்காரு. 8% அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கு. நிறைய இருக்கு. அப்ப பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன இருக்குது? இப்போ சீமான் சொல்லிட்டாங்க, ரஜினிகாந்துடைய இம்பாக்ட் அரசியலில் வராத இருந்தாலும் சில ரஜினிகாந்த் கருத்தாளர்கள் இருக்கிறார். திமுக ஓட்டு தான் அவர் விஜய் எடுத்துக்கிறாரா, இல்ல அதிமுக ஓட்டு எடுத்துக்கிறாரா? எப்படி 18% வரும்? அதையெல்லாம் சொல்ல வேண்டும். இது ஒரு டேபிள்ல உட்காந்துட்டு கணக்கு போடுற மாதிரி தான் போட்டிருக்காங்களே தவிர, என்னை பொறுத்த மட்டும் இந்தியா டுடேனுடைய கருத்து கணிப்பை நான் நிராகரிக்கிறேன்.